ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு மீனராசிக்கார பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கப் போகிறது என்பதை உங்கள் தாயானவள் துல்லியமாக கணித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் நிம்மதியான மாதமாக அமைந்திருக்கிறது. இதுவரை மனக்கவலையில் இருந்து வந்த நீங்கள் இனி புது பொலிவுடன் காணப்பட போகிறீர்கள். வரக்கூடிய விரயங்கள் யாவும் சுப விரயமாகவே இருக்கப் போகின்றது. பதறாத காரியம் சிதறாது என்பது போல திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கப் போகின்றது. உங்கள் குடும்பத்திற்கு புதிய நண்பர்களின் வருகை அனுகூலமாக பலன் கிடைக்கப் போகின்றது. உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருக போகின்றது. சுயதொழில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சியில் பன்மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கப் போகின்றது என்பதால் பொன் பொருள் சேரும் யோகம் உண்டாகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சாதுரியம் தேவையில்லை என்றால் உங்களை சிலர் ஏமாற்றிவிடக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் கல்வி குறித்த விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை உடனுக்குடன் அலட்சியப்படுத்தாமல் கவனித்துக் கொள்வது நல்லது. மீனராசிக்காரர்களே, சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வாருங்கள். தடைகள் விலகும். நிச்சயமாக நன்மை மட்டுமே உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி செய்துள்ளார். இதன் விளைவாக உங்கள் ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட போகும் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகவும் அழகின் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது. இப்பொழுது கடக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஜூலை 7ஆம் தேதி அன்று மாலை 4:15 மணிக்கு பெயர்ச்சி செய்திருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் திருமணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெண் கிரகத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. கடகத்தில் சுக்கிரனின் இந்த முக்கியமான பெயர்ச்சி எவ்வாறு சாதகமான மற்றும் எதிர்மறையான பலன்களை தரப்போகிறது? ஜோதிடத்தில் வலிமையான வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதுக்கு தேவையான அனைத்து திருப்திக்கும் சுக்கிரன் இன்றியமையாததாக கருதப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் ஜாதகக்காரர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் சாதகமான முடிவுகளையும் மகிழ்ச்சிகளையும் அடைவதில் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றி ஒன்றே சாதகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுக்கிரன் கிரகமானது ராகு மற்றும் கேது, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சுக்கிரன் உறவை ஏற்படுத்தினால் ஜாதகக்காரர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்ரோஷம் கூடும். இந்த கிரக பெயர்ச்சியின் போது சுக்கிரன் ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் இணைந்திருந்தால் ஜாதகருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நல்ல தூக்கமின்மை மற்றும் அதிக வீக்கம் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் சுக்கிரன் குரு போன்ற சுப கிரகத்துடன் இணைந்திருந்தால் ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம், அதிக பணம் வாங்குதல் மற்றும் அதிக பணம் சம்பாதிப்பது ஆகியவற்றில் சாதகமான பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இதுவே சுக்கிரனின் பொதுவான பலன்களாக இருக்கின்றது. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சித்திருக்கிறார். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை இது குறிக்கிறது. அதிக வாய்ப்புகளுக்காக வேலைகளை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். இது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருக்காது. இருந்தாலும் இதனை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். வியாபாரத்தில் உங்களுக்கு நஷ்டமோ லாபமோ கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஈகோ பிரச்சனைகள் இருக்கலாம். இதன் காரணமாக உங்கள் உறவில்
பல சிக்கல்கள் வந்து செல்லலாம். கடக ராசியில் சுக்கிரன் பயிற்சி உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதை மட்டுமே அதிக அழுத்தமாக குறிக்கின்றது. இது தவிர உங்களுக்கு சில தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சற்று கவனம் அதிகமாகவே இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்களே, ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட இருக்கும் இன்னல்கள் விலகி இருக்கும். என் அன்பு பிள்ளையே, அது மட்டுமின்றி இந்த ஜூலை 11ஆம் தேதியில் கடக ராசியில் சுக்கிரம் உதயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் உள்ளது என சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். பெண்பால் கிரகமான சுக்கிரன் ஜூலை 11 இரவு 7:59 மணிக்கு கடகராசியில் உதயமாகி இருக்கிறார். சுக்கிரன் வளர்ச்சியால் ஜாதகக்காரர்களுக்கு பொதுவாக சுப மற்றும் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க உள்ளன மற்றும் திருமணம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் சுக்கிரன் உதயமானது காதல் வகையில் ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அமைவதை குறிக்கின்றது. மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3வது மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கின்றார். இந்த கடக ராசியில் சுக்கிரன் உதயத்தின் போது உங்கள் 5ஆம் வீட்டில் உதித்திருக்கின்றார். உங்கள் வளர்ச்சியில் சிறிது தாமதத்தை இது குறிக்கிறது. இது உங்கள் கவலையை அதிகரிக்கக்கூடும். சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். வேலைகளை மாற்றுவது பற்றி நீங்கள் யோசிக்கலாம். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாக இல்லை. உங்கள் போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். இது உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக கூட இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் உங்கள் உடற்பகுதி எதிர்மறையாக பாதிக்கப்படலாம். உங்கள் குழந்தைகளுக்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியும் ஏற்படலாம். உங்கள் மனைவியுடன் அன்பின் பற்றாக்குறையை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இது உங்கள் இருவரின் தவறு காரணமாகவே இருக்கும். கடகராசியில் சுக்கிரன் உதயம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் என்பதையே குறிக்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் நோய்வாய்ப்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது. மீனராசிக்காரர்களை எப்பொழுதும் உங்களுடைய உடலில் நீங்கள் கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்களே, ஓம் பிரம்ம பிரஸ்தாய நம என்ற மந்திரத்தை தினமும் 42 முறை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் நல்ல நலமுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆடி மாதமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் ஏற்பட்டிருக்கும் பெயர்ச்சிகளின் காரணமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான நல்ல பலன்களையும் உங்களுக்கான தீய விளைவுகளையும் உங்கள் தாயானவள் விரிவாக சொல்லி இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை கேட்டு உங்கள் பரிகாரங்களை நீங்கள் முழுமையாக செய்து உங்களுடைய நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிட வேண்டும். இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.